இந்தியா பாம்பாட்டிகளும் மந்திரவாதிகளும் கோலேச்சும் நாடு என்ற கருத்து 1990களின் பிற்பகுதி வரை கூட இருந்தது என்கிறார்கள். ஆனால் ஐடி துறை உள்ளிட்ட பலவற்றில் ஏற்பட்ட தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் அதை இடைவெளி விடாது தொடர்ந்த இந்திய இளைஞர்களின் முயற்சி மற்றும் வளர்ச்சியால் இன்று இந்தியா குறித்த கருத்தும் தோற்றமும் தலைகீழாக போனது தனிக்கதை. கடந்த காலங்களில் இந்தியாவை பற்றி இருந்தது போலவே பங்குச்சந்தை குறித்தும் ஒரு எதிர்மறை கருத்து நீண்ட நாட்களாக இருந்தது. அதாவது நிதி தொடர்பான அத்தனை சித்து விளையாட்டுகளும் தப்பிதங்களும் நிறைந்த இடம் இந்திய பங்குச்சந்தைகள். சாதாரண அப்பாவி முதலீட்டாளர்களுக்கு இங்கே இடம் இல்லை. இந்த எச்சரிக்கையை தாண்டி உள்ளே வருபவர்கள் கையிருப்பு அத்தனையும் இழந்து அணிந்திருக்கும் உடையோடு வெளியேற வேண்டி வரும் என்றும் கூட சொல்லப்பட்டது. ஆனால் செபி என்ற அமைப்பு தொடங்கப்பட்டு பங்கு விற்பனை டிமெட் வடிவத்துக்கு மாற்றிய பின் பல கட்ட முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதை யாருமே மறுக்க முடியாது. ஆனாலும் அவ்வப்போது அங்கொன்றும் இங்கொன்றும் தவறுகள் நடக்கின்றன. இந்திய பங்குச்சந்தையில் இப்போது நடந்திருப்பது அந்த வகையிலானதுதான் என்கிறார்கள் சந்தையுடன் தொடர்புடையவர்கள். மறுபுறம் இந்திய பங்குச்சந்தையில் தற்போது நடந்துள்ள ஊழலை புரிந்து கொள்ள அங்கிருக்கும் நடைமுறை சிலவற்றை புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது.